அனைவருக்கும் கர்த்தருடைய நாமத்திலே உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். கர்த்தர் இந்த பெரிய வாய்ப்பை எனக்கு தந்தார். மீண்டுமாக நம்முடைய திருச்சபை பிள்ளைகளோடும் போதக குடும்பத்தோடும் இந்த ஊழியத்தை செய்வதற்கு தேவன் எனக்கு வாய்ப்பை கொடுத்தார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். கடந்த 3 நாட்கள் நல்லபடியாக இந்த கிறிஸ்டியன் மேரேஜ் வீக் போய்கொண்டிருக்கிறது. கர்த்தர் இன்றைக்கும் நம்மை நடத்துவார் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. 3வது நாள், இது 3வது நாள். எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பின்களாக நான் இன்றைக்கு பேச போகிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்த நான் மணிமாறன் அவர்களுக்கும் பாஸ்டர்மா எலிசபெத் மலர்விழி அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இது இந்த மேரேஜை பற்றி பேசுவதற்கு நல்ல தலைப்பை எடுத்திருக்கீங்க. உங்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களை பார்ப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு சிறிய ஜெபம் செய்து இந்த செய்திக்குள்ளாக கடந்து செல்ல வேண்டும் என்று இருக்கிறேன். உங்களுக்கு நான் பேசுறது சரியா கேட்கல அப்படின்னு என்ன பண்ணுங்க, நீங்க எனக்கு மெசேஜ் அதில் என்ன பண்ணுங்க, நீங்க அனுப்புமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஜெபம் செய். சர்வ வல்லமுள்ள ஆண்டவரே, இந்நாள் வரைக்கும் வழிநடத்தி வந்திருக்கிறீர். இந்த நாளிலும் எங்களை ஆவியரை கொண்டு வழிநடத்தும். நாங்கள் கேட்க போகிற வார்த்தைகள் கர்த்தாவே உம்முடைய வேதத்திலிருந்தும் உம்முடைய உதாரணங்களை நாங்கள் கற்றுக்கொள்ளும் பொழுது அது எங்களுடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாகவும் உதவி செய்யுங்க. காத்துக்கொள்ளும், வழிநடத்தும். இதனால் எங்களுடைய மனது மாற்றப்பட உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்திலே கெஞ்சி கேட்கிறோம் பிதாவே, ஆமென். திருமணம் என்பது பரிசுத்தமானது. இந்த பரிசுத்தமான திருமணம், அதில் வருகிற இடர்பாடுகள் அநேகமாக இருக்கிறது. திருமணத்தின் போது எவ்வளவு சந்தோஷமாக இருப்போமோ அதே போல வாழ்நாள் முடிவு வரைக்கும் கடைசியாக சந்தோஷமாக இருப்போமா என்று சொன்னால் அது கேள்விக்குறியாதான் இருக்கும். ஒவ்வொரு நாளும் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள், நோய்களினால் வருகிற பிரச்சனைகள், உடன்பிறப்புகளால் வருகிற பிரச்சனைகள், அநேக பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். வாழ்க்கை ஒரு சந்தோஷமாகவே போய்கொண்டிருக்கும் என்பதாக சொல்லி நினைக்கும் பொழுது அது சில வேளையிலே தடுமாறி மீண்டும் அந்த சந்தோஷத்தை பெறுவதற்கு முயற்சி பண்ணுகிறோம். இந்த நாளிலே எனக்கு கொடுக்கப்பட்ட 2 தலைப்புகள். முதலாவது தலைப்பு ஒன்றை பார்த்து விடுவோம். ஆண்கள் பெண்கள் பேச்சை கோவப்படாமல் எப்படி கவனிப்பது அப்படிங்கிற ஒரு ரொம்ப டஃப்பான ஒரு டாபிக் எனக்கு கொடுத்துருக்காங்க. ஆண்கள் பெண்கள் பேச்சை கோவப்படாம எப்படி கவனிக்கிறது அப்படின்னா, இன்றைக்கு இருக்கிற பாசஸ் குடும்பம் நிறைய பேர் இருக்கீங்க. அதுல மேரேஜ் ஆகாம இருக்கிற பாசஸை விட்டுட்டு மேரேஜ் ஆகி இருக்கிற பாச குடும்பங்கள், இல்லைன்னா திருச்சபை பிள்ளைகள், விசுவாச பிள்ளைகள் இருப்பீங்கன்னால் உங்களிடத்துல ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்களோட குடும்பத்துல என்றைக்காவது சண்டை போடாம இருந்திருக்கீங்களா? இல்லை என்றால், நான் ஒரு 5 வருடம் ஆயிற்று, 10 வருடம் ஆயிற்று, 15 வருடம் ஆயிற்று, 30 வருடம் ஆயிற்று, ஒரு 50 வருடம் ஆயிற்று என்பதாக நீங்களே கொஞ்சம் சீனியர் பாஸ்டர்ஸ் எல்லாம் இருப்பீங்க. குடும்பத்துல சண்டை போடாம என்றைக்காவது இருந்திருக்கீங்களா? அப்படின்னா நம்ம என்ன பதில் சொல்லுவோம் அப்படின்னா, மெஜாரிட்டி என்ன இருக்கும் அப்படின்னா இல்லை அப்படிங்கிறதான் பதில். நோ அப்படின்னு சொல்லுவோம். நம்ம சண்டை போடாம இருந்ததில்லை, அப்பப்போ சண்டை போட்டிருக்கிறோம் அப்படின்னு. இந்த சண்டைகள் சில வேளையில நமக்கு ஒரு ஐக்கியத்தை என்ன பண்ணிருக்குன்னா நம்ம குடும்பத்துல ஏற்படுது. ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்கு அது நம்மளை வழி நடத்துது. சில வேளைகளே சண்டைகளை என்ன பண்ணிருக்குன்னா பிரிவினைகளை ஏற்படுத்தி குடும்பம் 2ஆக பிரிவதற்கு நம்மளுக்கு ஏற்படுது. அதுல இந்த பாடத்தை படிக்க போறோம். இந்த கேள்விக்கான பதிலை நம்ம வேதத்திலிருந்து உங்கள் மத்தியில என்ன பண்ணணும், நான் சொல்லி கொடுக்கணும். ஆண்கள் பேச்ச பெண்கள் கேட்பாங்க. ஆண்கள் பெண்கள் பேச்சை கோவப்படாமல் கேட்பாங்களா அப்படின்னா எத்தனை பேர் கேட்பாங்க அப்படிங்கிறது பக்கத்துல இருக்கிறவங்கள்ட்ட அப்படியே முகத்தை பாருங்க, உங்களுக்கு தெரிஞ்சிடும். உங்கள் புருஷன் உங்க பேச்ச கேட்பாரா? அப்படி கேட்டாருன்னா என்ன செய்யலாம், கேட்காம இருந்தா என்ன செய்யலாம், அதற்கான செய்ய வேண்டியது என்ன, செய்யக்கூடாதது என்ன அப்படிங்கிறத என்ன பண்ணணும்னா கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு என்ன பண்ண போறோம், பார்க்க போறோம். மனைவி பேச்ச கேட்ட சில பேர் என்ன பண்ற, முதல்ல முன் உதாரணமா உங்களுக்கு என்ன பண்ணுகிறேன், உங்களுக்கு வைக்க விரும்புகிறேன். மனைவி பேச்ச கேட்டவங்க, அடுத்தது கேட்காதவங்களை குறித்து என்ன பண்ணுவோம், படிப்போம். சாராளுடைய பேச்சை கேட்ட ஆபிரகாம்
மனைவி பேச்ச கேட்ட மனிதர்ல ஆபிரகாம் ஒருத்தர். இந்த ஆகாரையும் அவனுடைய மகனையும் தள்ளிடணும்னு சொன்ன உடனேயே அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து கேட்டாரா அப்படின்னு கேட்க மனசு இல்லதான். ஆனாலுமே ஆண்டவர் என்ன சொன்னாருன்னா, இது ஆதியாம் புஸ்தகத்துல 21:12 வசனம். இதை படிக்கும் பொழுது என்ன சொல்லுதுன்னா, சாரால் உனக்கு சொல்வதை எல்லாவற்றையும் கேள் அப்படின்னு சொல்லி சொன்னார். அவன் புருஷன் மனைவி பேச்ச கேட்கணுமா கேட்க கூடாதா அப்படின்னு சொல்லி வரும் பொழுது ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பன் என்ன செய்தார் அப்படிங்கிறத நமக்கு பார்க்க முடியுது. திருமணமாகி இருக்கிற பிள்ளைகளுக்கு இது ஒரு நல்ல உதாரணம். ஆண்டு பேச்ச கேட்கிறாரு அப்படின்னு சொல்லி ஆபிரகாமை பத்தி நன்றாக தெரியும். ஆனால் ஒரு தடவை சாராளுடைய பேச்சையும் கேட்டார் அப்படிங்கிறது ஆபிரகாமுடைய சரித்திரத்துல இருக்கு. சாராளுடைய பேச்சை கேட்டு ஆகாரையும் அவருடைய பிள்ளையும் என்ன பண்ணாருன்னா வீட்டை விட்டு என்ன பண்ணாரு, வெளியே அனுப்பினார். ஆண்டவரும் என்ன சொன்னாருன்னா, சாராள் உனக்கு சொல்வதை எல்லாவற்றையும் கேள் அப்படின்னு சொல்லி ஆண்டவரும் என்ன பண்ணாருன்னா சொன்னார். ஆகவே புருஷனுடைய பேச்சை கேட்ட பெண்கள் மாத்திரமல்ல, மனைவி பேச்ச கேட்ட ஆண்கள் லிஸ்ட்ல ஆபிரகாம் முதலாவது என்ன பண்ணாரு வர. இந்த பட்டியல்ல இரண்டாவது ஒருத்தரை குறித்து உங்களுக்கு சொல்லணும். யாரு அப்படின்னா எல்கானா. அண்ணாள் குழந்தை இல்லை. இந்த குழந்தை இல்லாத இருக்கும் பொழுது அந்த 10 குமாரர்கள் இருந்திருக்கலாம் வேற ஒரு மனைவிக்கு. ஆனால் 10 குமாரரை காட்டிலும் அவன் ரொம்ப நேசிச்சான் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வேதமானு சொல்லுது. அவள்கிட்ட விசாரிச்சதா சொல்லுது. அவள் துக்கமா இருக்கும் பொழுது அவள் பேச்சை கேட்டு என்ன செய்தான் அப்படிங்கிறத அதுல படிக்க முடியும். அவளுடைய பேச்சை கேட்டு அவளுக்கு ஆறுதல் சொல்றான். அவளுடைய அங்கலாய்ப்பை கேட்டு ஆறுதல் சொல்றான். அப்ப அந்த பேச்சை கேட்டனால்தான் என்ன பண்ணிருக்கு, ஆறுதல் சொல்றானே தவிர பேச்சை கேட்காம இருந்தா ஆறுதல் சொல்லியிருக்க மாட்டான். எப்ப பார்த்தாலும் அழுதுகிட்டு இருக்கிறியே அப்படிங்கிறது ஒரு ஆறுதல் என்ன பண்ணிருக்கு சொல்லுவதை அதுல படிக்க முடியுது. ஆகவே எல்கானா அண்ணாளுடைய பேச்சை கேட்டாரு அப்படிங்கிறதே நம்ம படிக்க முடியுது. பின்னாடி அதை குறித்து படிக்கும்போது தன்னுடைய முதல் பிறந்தவனை நான் ஆண்டவருடைய ஊழியத்துக்கு என்று விட்டு விடுவேன் அப்படின்னு சொல்லும் பொழுதும் எல்கானா ஒத்துக்கொண்டார் அப்படிங்கிறத படிக்கும் பொழுது இந்த அண்ணாளுடைய பேச்சை கேட்டாரு அப்படிங்கிறத படிக்க முடியும். இரண்டாவது நபராக எல்கானாவை குறித்து படிக்க முடியும். தாவீதை குறித்து படிக்க முடியும். தாவீதை குறித்து இனி ஒரு உதாரணம் சொல்லுறேன். தாவீது மனைவி பேச்சல்ல, அங்க பின்னாடி அவள் மனைவி ஆனாள் என்பதாக சொல்லி நம்ம படிக்கிறோம். அபிகாயில் சொன்ன ஒரு வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நடந்தான். நல்ல ஆலோசனையை சொன்னான். ரத்தம் சிந்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு செய்தியை சொன்ன உடனேயே அவன் ஆண்டுக்கு விரோதமாகவும் மனுஷனுக்கு விரோதமாகவும் பாவம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைத்த, ரத்த சிந்தக்கூடாதுன்னு சொன்ன அந்த செய்தியை அவன் கேட்டான் அப்படின்னு சொல்லி படிக்க முடியும். ஆண்டவர் இந்த ஆலயத்தை கட்டுவதற்கு தடை பண்ணதே அவனுடைய கையில நிறைய ரத்தம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்றத நிறைய பேரை கொண்டான். ஆனால் இந்த அபிகாயிலை குறித்து படிக்கும் பொழுது அதே செய்தி அதுல வருகிறது. இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு அறிவுரை சொன்ன ஒரு செய்தியை அபிகாயில் சொன்னாள் என்பதாக சொல்லி நம்ம படிக்க முடியும். நல்ல ஆண்கள் பேச்சை பெண்கள் கேட்பார்களா அப்படின்னா இதுல 3 நபர்களை குறித்து உங்களுக்கு சொல்கிறேன். வேத வாக்கியத்துல படிக்கும் பொழுது குணசாலியான ஸ்ரீ, அவள் உயிரொடுக்கும் நாளெல்லாம் அவனுக்கு தீமை அல்ல நன்மை செய்கிறாள். ஆகவே புருஷன் கோபப்படாம மனைவியுடைய பேச்ச கேட்டாங்க. குணசாலியான ஸ்ரீயை பேச்ச புருஷன் கேட்பான் அப்படிங்கிறத நமக்கு தெரியும். அவள் நன்மையை செய்கிறபடியால் அவன் கண்டிப்பாக கேட்பான் என்பது நமக்கு நம்மளுக்கு ஆதாரமாக அந்த நீதிமொழிகள் புத்தகத்துல நம்ம படிக்க முடியும். சரி, மனைவி பேச்ச கேட்க மறுத்த பிள்ளைகள் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி படிக்கும். மனைவி பேச்சு இல்லைன்னா பெண்கள் பேச்சு ஆண்கள் கேட்காதவர்கள் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா, சிம்சோன் கேட்கல. சிம்சோன் அப்படின்னு சொல்லி ஒருத்தரை குறித்து படிக்கும். நமக்கு எங்க நியாயாதிபதிகள் புத்தகம் 14ஆம் அதிகாரத்துல படிக்க முடியும். ஒரு பெரிய ஏமாற்று துரோகம் பண்ணிட்டாங்க. அவருடைய திருமணம் ஆகிறதுக்கு ரெடியா இருக்கிற பெண்மணி அந்த பொண்ணை கட்டணும்னு சொல்லி பெலிஸ்திய தேசத்துக்கு போயிருக்கிறா. அங்க ஒரு விடுகதையை வேற போட்டா.
அந்த விடுகதைக்கு பதில் தெரியாம இருந்தனால அந்த பெண்மணி என்ன பண்ணாங்கன்னா, திருமணமாக போற டைம்ல தினந்தோறும் 7 நாளும் அழுது அழுது இவன் என்ன சொல்லுகிறான், இவன் இருக்கிற செய்தி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டு அந்த பெலிஸ்தர்களுக்கு சொல்லிட்டான். அவள் செய்த துரோகம். கடைசியில அவன் அந்த பொண்ணை திருமணம் பண்ண முடியல. திருமணம் பண்றதுக்கு அவன் வீட்டுக்கு போயிட்டு திரும்ப வந்து அவளை திருமணம் பண்றதுக்கு போகும்போது வேற ஒருத்தருக்கு திருமணம் செய்து கொடுக்கப்பட்டாள். அந்த புருஷன் பேச்ச கேட்காம, அந்த மனைவி பேச்ச ஆமா ஆமா மனைவி பேச்ச கேட்காம இருந்த சிம்சோன். சரியா? மனைவி பேச்ச கேட்காம செயல்பட்ட சிம்சோன். ஆனா இந்த துரோகத்தை என்ன பண்ணல, அவன் வந்து மறக்கவே இல்லை. ராகேலை குறித்து படிக்க முடியுது. இது ஆதியாகமம் 30ஆம் அதிகாரத்துல 1-2 வரைக்கும் படிக்க முடியுது. பொறாமப்பட்டாள் அப்படின்னு சொல்லி சொல்லுது. அவளுக்கு பொறாமை இருந்துச்சு. ஆதியாகமம் 30ஆம் அதிகாரத்துல 1-2 வசனத்தை நீங்க படிக்கும் பொழுது, அவருடைய அக்காவுக்கு குழந்தை இருந்துச்சு, பிள்ளைகள்லாம் பிறந்தாங்க, அவளுக்கு பிள்ளை இல்லை. ஆனா என்ன பண்ணுச்சுன்னா பொறாமைப்பட்டாள். அந்த பொறாமைப்படும் போது அங்கே படிக்க முடியுது, அவருடைய கணவர் என்ன பண்றாருன்னா கோபம் பண்றாரு. உனக்கு பிள்ளை இல்லைன்னு தெரியுது, கோவப்படுறேங்கிறது அவ பொறாமப்படுறது அவனுக்கு நன்றாக புரியுது. உடனே என்ன பண்ணான்னா கோவப்பட்டான் அப்படிங்கிறத அந்த பகுதியிலே படிக்க முடியும். இது ஆதியாகமம் 30ஆம் அதிகாரத்துல 1-2 வசனத்துல ராகேலை குறித்து படிக்கும் பொழுது ராகேல் என்ன பண்ணாரு, ராகேலுடைய ஆலோசனைய அவன் கேட்ட பொழுது ரொம்ப கோவப்பட்டான் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அடுத்ததாக படிக்க முடியும், மீகாலை குறித்து படிக்க முடியும். மீகால் புருஷனை பார்த்து அவமதித்தாள் அப்படின்னு சொல்லி சொல்லுது. புருஷன் பேச்ச அவ கேட்கல, அவன் பேச்ச புருஷனும் கேட்கல, தாவீதும் கேட்கல. மீகாலை குறித்து படிக்க முடியும். இதயத்திலே அவமதித்தாள். அதுக்கு சில காரணங்கள் இருக்கு. என்ன காரணங்கள் இருக்கு அப்படின்னா, இவள் 10 வருஷம் வேறு ஒரு புருஷனோட வாழ்ந்தவர் இந்த மீகால். இவளுக்கு ஏற்கனவே திருமணம் பண்ணி வைத்த தாவீது தான் திருமணம் பண்ணாங்க. ஆனால் அவனை கொலை செய்ய பார்த்த பின்னாடி, சவுல் கொலை செய்ய பார்த்த பின்னாடி இவன் தாவீது என்ன பண்ணா ஓடி ஒளிகிறாரு. 10 வருஷம் அந்த நாட்கள் கடந்து போயிருக்கு. கடந்து போனதுக்கு பின்னாடி அவன் ராஜாவாகிறதுக்கு போறதுக்கு முன்னாடி என்ன பண்ணான்னா இந்த மீகாலை மீண்டும் கொண்டு வராங்க. இது 1 சாமுவேல் புஸ்தகம் 2 சாமுவேல் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்துல இருக்கும். அதுக்கு 3ஆம் அதிகாரத்துல படிக்க முடியும். அதே மாதிரி 1 சாமுவேல் புஸ்தகத்துல கடைசி அதிகாரத்துல கூட முடியும், இதை குறித்து படிக்க முடியும். அப்ப இதயத்துல அவமதித்தாள் அப்படின்னு சொல்லி வேத பகுதி சொல்லுது. அவளுக்கு குழந்தையே இல்லை அப்படின்னு சொல்லுது. அவருடைய பேச்சை என்ன பண்ணலன்னா அவன் கேட்கல, தாவீது என்ன பண்ணலன்னா கேட்கல. ஏனென்றால் ராஜாவை போல நடந்துக்க மாட்டேங்கிறாங்கிற ஒரு எண்ணம் யாருக்கு இருந்துச்சுன்னா அந்த மீகாலுக்கு இருந்ததாக வேதமான சொல்லு. மனைவி பேச்சை கேட்க மறுத்த நபர்கள்ல தாவீதும் வருது. ரெபேக்காலை குறித்து படிக்க முடியும். ரெபேக்கால் ஈசாக்குடைய மனைவி. ஆதியாகமம் புஸ்தகத்துல இதை குறித்து நமக்கு நன்றாக படிக்க முடியும். அந்த ரெபேக்காலுடைய பேச்சினால, அவநம்பிக்கையினால யாரு பாதிக்கப்பட்டா அப்படின்னா யாக்கோபு பாதிக்கப்பட்ட. அவள் ஒட்டு கேட்டு என்ன பண்ணான்னா அவனுடைய மகனுக்கு சொன்னா, அவங்க அப்பா என்ன ஒட்டு கேட்டாருன்னு சொல்லி சொன்னா, அதை ஒழுங்கா செய்யல. கணவர் பேச்சை கரெக்டா செய்யல. ஏனென்றால் ஒட்டு கேட்டாலும் மூத்த மகனை ஆஸ்வதிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கும்போது ஒட்டு கேட்டு என்ன பண்ணான்னா இளைய மகனை ஏசாவை போல அந்த மயிரெல்லாம் வைத்து என்ன பண்ணான்னு அனுப்புனா. ஆனா என்ன பண்ணிட்டு அந்த பேச்சை கேட்காததுனால என்ன ஆயிடுச்சு, அந்த குடும்பம் கடைசியில் அவனுடைய பையன் ஓடி போனதுக்கு பின்னாடி, அதுக்கு பின்னாடி பாக்குறதுக்கு வரும்போது அவ இல்லை, உயிரோட இல்லை. 20 வருஷம் கழிஞ்சு வருகிறாரு, உயிரோட இல்லை. அவங்க அம்மா என்ன பண்ணியிருந்தாங்க, ரெபேக்கால் என்ன பண்ணியிருந்தாங்கன்னு இறந்துருந்தாங்க. புருஷன் பேச்ச கேட்கல. அதே மாதிரி மனைவி பேச்ச அவரும் என்ன பண்ணலாம் கேட்கல. யோபை குறித்து படிக்க முடியுது. யோபை குறித்து படிக்கும் பொழுது என்ன படிக்க முடியுதுன்னா, இது ஒரு முட்டாள் பெண்மணி அப்படின்னு சொல்லுது. ஏன்னா நீ ஜீவனை விடு அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த அவனுக்கு நோய் இருக்கு. நோயை பார்த்து நோய் குணமாகல, அந்த புண்ணெல்லாம் ஆறல. என்ன பண்றாரு,
அவருடைய மனைவி என்ன பண்றாங்கன்னா ஒரு சொல்லி பாக்குறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, அவளை ஆண்டவரை மறுதலிக்க சொல்றாங்க. ஆனா என்ன பண்ணல, மனைவி பேச்ச என்ன பண்ணலாம் கேட்கல. ரெபெக்காலும் சரி, அவனுடைய பையன் ஏசாவுடைய மனைவி எல்லாம் பிடிக்காதனால செய்த ஒரு துர்செயல், அவநம்பிக்கை என்ன ஆயிடுச்சுன்னா குடும்பத்தை அப்படியே உடைச்சிச்சு. சில பேர் கேட்டிருந்தாங்க, சில பேர் என்ன பண்ணலாம் கேட்கல. சில பேர் கோவப்படுத்தினாங்க, சில பேர் கோவப்படுத்தல. ஆண்கள் பெண்கள் பேச்சை கேட்பார்களா, இல்லைன்னா கேட்டு எப்படி அவங்க கவனிப்பாங்க? ஆண்கள் பெண்கள் பேச்சை கோபப்படாமல் அவங்க கவனிப்பாங்களா அப்படின்னாச்சுன்னா, ஏதாவது எரிச்சல் ஊட்டுகிறது இருந்ததுன்னா கண்டிப்பாக கோவப்படுவாங்க. கண்டிப்பாக கோபம். அதுக்கு செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி வேத பகுதி சிலவற்றை நமக்கு சொல்லுது. யாக்கோபு 1:19 வேதமான சொல்லுது, மனைவியுடைய பேச்சை நீங்க கேட்கணும், இல்லைன்னா பெண்ணுடைய பேச்சை ஆண்கள் கேட்கணும், கோபப்படாம கவனிக்கணும் அப்படின்னாச்சு. இந்த வசனங்கள் எல்லாம் என்ன பண்ணும், ஆண்கள் என்ன பண்ணும் கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஏனென்றால் இது ஆண்டவருடைய அறிவுரையாக இருக்கிறதுனால கண்டிப்பாக கேட்க வேண்டியது அவசியமா இருக்கு. யாக்கோபு 1:19 கேட்கறதுக்கு தீவிரமாயும், பேசுகிறதுக்கு பொறுமையாயும், கோபிக்கிறதுக்கு தாமதமாயும் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லுது. கோவப்படாதுங்கன்னு சொல்லல, என்ன சொல்லுதுக்கு, கோவப்படுவதற்கு தாமதம் அப்படின்னு சொல்லுது. எதுக்காக கொஞ்சம் யோசித்து பார்க்கும்போது என்ன பண்ணும், நம்ம கோவப்பட மாட்டோம், எதுக்கு சொல்றாங்க, ஏன் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவோம், கவனிப்போம். அப்படிங்கிறத சொல்லுவதற்காக கேட்கறதுக்கு தீவிரமாயும், பேசுகிறதுக்கு பொறுமையாயும், கோபிக்கிறதுக்கு தாமதமாயும் இருக்க வேண்டும். யாக்கோபு 1:19. பிரசங்க புஸ்தகத்துல படிக்கும்போது 15:1 மெதுவான பிரயத்தனம் உக்கரத்தை மாற்றும், கடும் சொற்களோ கோபத்தை எழுப்பும். பெண்கள் பேசும்போது எப்படி பேசணும்னா, கடுமையா பேசிடக்கூடாது, கடுமையா சொல்லக்கூடாது. நிறைய பேர் வாயா போயான்னு பேசிடுவாங்க. சில வீட்டுல பாஸ்டருக்குன்னே மரியாதை இருக்காது, வெளியே மட்டும் தான் பாஸ்டரா இருக்கும், உள்ளுக்குள்ள என்ன பண்ணாது, பாஸ்டர்னே மதிக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட பெண்கள் இருந்தா கேட்க மாட்டாங்க. ஆனால் ஆண்களுக்கு பைபிள் என்ன அறிவுரை சொல்லுது அப்படின்னாச்சுன்னா, மெதுவான பிரயத்தனம் உக்கிரகத்தை மாற்றும், கடும் சொற்களோ கோபத்தை என்ன பண்ணும், எழுப்பும். பெண்களுக்கு அவங்க பேச்ச கேட்கணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், அவங்களுக்கு மெதுவாக என்ன பண்ணும், பிரத்திரம் பண்ணணும். கடுமையா என்ன பண்ணக்கூடாது, ஏதாவது சொன்னீங்கன்னா என்ன பண்ண மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. அப்படிங்கிறது வேத பகுதியிலிருந்து சான்று நம்மளுக்கு இருக்கு. எபேசியர் புஸ்தகத்திலையும் கொலேசியர் புஸ்தகத்துல வேற ஒன்று சொல்றாரு, அன்பு கூறணும் அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. புருஷன் மனைவி மேல அன்பா இருந்தா எதையும் செய்வான். ஆனால் எல்லாத்துக்கும் கேட்பாங்களா அப்படின்னா எல்லாமே கேட்க மாட்டாங்க. அவங்களுக்குன்னு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு, அவங்களுக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்கு, அதற்குள்ள நம்ம இருக்கும்பொழுது என்ன பண்ணுவாங்க, கேட்பாங்க. ஆனால் அன்பு கூர்னா எல்லா வார்த்தைகளையும் கேட்பதற்கான என்ன பண்ணிருக்கு, வழிமுறைகள் இருக்கு. ஆனா எல்லாத்தையும் என்ன பண்ண முடியாது, நல்லது மட்டும் என்ன பண்ணும், கேட்க வேண்டும் என்பதையும் அறிந்து கொள்ள வேண்டும். சரி, அடுத்து என்ன சொல்லுங்க, செய்யக்கூடாதது என்ன? நம்ம ஆண்கள் பெண்கள் பேச்சை கோபப்படாமல் எப்படி கவனிப்பது அப்படிங்கிறதுல செய்யக்கூடாது என்ன அப்படின்னு சொல்லி வேத பகுதி சொல்லுது. என்ன சொல்லுது, கொலேசியர் புஸ்தகம் 3:19 கசந்து கொள்ளக்கூடாது. நீங்கள் அன்பு கூறணும், கசந்து கொள்ள மறை மேல பண்ணணும், அன்பு கூறணும், கசந்து கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுது. அப்படின்னா நமக்கு கசப்பு அப்படின்னா என்ன தெரியுது, இப்ப பாவக்காய் பத்தி உங்களுக்கு தெரியும். இனிப்பா இருக்கும்போது நமக்கு வாய் அதை உடனே என்ன பண்ணும், அதை முழுங்கிடும். கசப்பா இருக்கும்போது என்ன பண்ணும், அதை துப்பதான் சொல்லும். அதான் நம்மளுக்கு வேதமானது கசப்பு அப்படின்னு சொல்ற வார்த்தை எப்படி இருக்குன்னா, அது மனதை என்ன பண்ணும், அதை அப்படியே தைக்கும், எல்லாம் குத்தும். இது மனதை குத்துறும் போது என்ன பண்ணும், அது விசனமாக இருக்கும். ஆகவே வேதமான சொல்லுது அன்பு கூறணும், அவங்க மேல என்ன பண்ணக்கூடாது, கசந்து கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லு. எல்லா மனைவிகளும் அன்புனாலதான் சொல்லுவாங்களா அப்படின்னாச்சுன்னா அப்படி எடுத்துக்கொள்ள முடியாது. ஆனாலும் வேதமானது சொல்லுது என்ன செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றதுல கசந்து கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுது. நீங்க கோவப்பட்டாலும் பாவம் செய்யக்கூடாது. அடுத்த ஒரு வசனம் சொல்லுது, எபேசியர் புஸ்தகம் 4:26 நமக்கு சொல்லுது. நமக்கு மனைவி பேச்சை கேட்கிற பிள்ளைகள் நிறைய பேர் இருக்காங்க. ஏனென்றால் நான் வெளியே நிறைய பேர் சொல்லலாம், நிறைய என்ன பண்ணலாம், என்னுடைய அறிவுரையெல்லாம் நிறைய சொல்லலாம். ஆனால் வேதத்திலே சொல்லப்படுகிற அறிவுரையில கேட்டோன்னா அது நிரந்தரமானது, நித்தியமும் என்ன பண்ணலாம்,
மற்றவங்களுக்கும் அதை என்ன பண்ணலாம் நமக்கு சொல்லலாம். ஆகவேதான் இந்த உதாரணங்கள் எல்லாம் உங்களுக்கு முன்பதாக எடுக்கிறேன். மனைவியானவள் பலவீனமா பாண்டமா இருக்கிறபடியால் அவளுக்கு செய்ய வேண்டியதை என்ன பண்ணும், கவனமா செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆண்கள் பெண்கள் பேச்சை கேட்காமல், பேச்சை கோபப்படாமல் எப்படி கவனிப்பாங்க அப்படின்னாச்சுன்னா, செய்ய வேண்டியது என்ன அப்படின்னாச்சுன்னா, பலவீனமான பாண்டம்ங்கிறத புருஷன் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா என்ன பண்ணும், அவங்க கேட்டுருவாங்க. நீங்கள் கோபம் கட்டாலும் என்ன பண்ணக்கூடாது, பாவம் செய்யக்கூடாது. இது முதலாவது சொல்லப்பட்ட இந்த கேள்விக்கான பதில். கொடுக்கப்பட்ட தலைப்புல, இந்த தலைப்பின் கீழே கொடுக்கப்படுகிறதுல இதுல முதலாவது பகுதியை நம்ம பார்த்துருக்கோம். இதுல நம்ம என்ன கற்றுக்கிட்டோம் அப்படின்னா, மனைவியுடைய கேரக்டர் முக்கியமா தெரிகிறது. சாரோடைய பேச்சை ஆபிரகாம் கேட்டான் அப்படின்னு சொல்லி படிக்கும் பொழுதும், அல்நாளுடைய பேச்சை எல்கானா கேட்டாரு, அபிகாலுடைய பேச்சை தாவீது கேட்டாரு அப்படின்னு சொல்லி படிக்கும் பொழுது நல்லா இருக்குது. ஆனால் பெண்களுடைய குணம் என்ன பண்ணிருக்குன்னா, துரோகம் பண்ணுவதிலையும், பொறாமப்படுவதிலும், அவநம்பிக்கை உள்ளதிலையும், இதயத்தை அவமதிப்பதிலையும், அடுத்தது முட்டாள்தனமாக பேசுவதனாலையும் ஆண்கள் பேச்சை கேட்கல அப்படிங்கிறது இந்த வேத பகுதியில சான்றாக என்ன பண்ணிருக்கு நமக்கு இப்ப கிடைச்சிருக்கு. ஆகவே பெண்கள் எப்படி பேசணும் அப்படிங்கிறதை நீங்க கத்துக்கணும். துரோக பேச்சு இருக்கக்கூடாது, பொறாமை, அவபக்தி, இதயத்துல ஒண்ணு வச்சு வேற ஒண்ணு பேசுறது, அடுத்தது முட்டாள்தனமாக என்ன பண்ணிருக்கு பேசுவது, இதெல்லாம் ஆண்கள் அங்கீகரிப்பது இல்லை. அதனால ஆண்கள் என்ன பண்ண மாட்டாங்க, கோபப்படாம இருக்கணும்னா நீங்கள் சாராளை போல இருக்கணும், நீங்கள் அண்ணாளை போல என்ன பண்ணும் இருக்கணும், அபிகாயிலை போல என்ன பண்ணும், ஞானமாக பேசக்கூடிய திறமை என்ன பண்ணும் வளர்த்துக்கணும். திருமணமானால் மட்டும் போதாது. நம்ம சாப்பாடு நல்ல சாப்பாடு செஞ்சுட்டாங்க அப்படின்னோடனே திறமை படித்த பெண் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. நல்லா படிச்சிருக்காங்க அப்படிங்கறனால திறமை படைத்த பெண் அப்படின்னு சொல்லி சொல்ல மாட்டாங்க. குடும்பத்துல படிச்சாலும் பிரச்சனைகள் வருகிறது, படிக்காம போனாலும் பிரச்சனைகள் வருகிறது. ஏதோ ஒரு விதத்துல பிரச்சனைகளை சந்திக்கிற நாம் என்ன பண்ணும், குடும்பத்துல கோவப்படாம இருக்கிறதுக்கு, ஆண்களை கோவப்படுத்தாம இருக்கிறதுக்கு பெண்கள் பேச்சு என்ன பண்ணும், நம்ம ஜாக்கிரதையாக பேசணும் அப்படிங்கறத உங்களுக்கு என்ன பண்ணுகிறேன் சொல்லிக் கொடுக்குறேன். ஏனென்றால் நீங்க நல்ல செயலை செஞ்சீங்கன்னா, நல்ல குணம் படைத்தலாம் இருந்தீங்கன்னா, அவங்க பேச கேட்கறதுக்கு நம்ம இருக்கு, அவங்க ஆண்கள் பேச்ச கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இரண்டாவது கேள்வியை முடிச்சிடும், சீக்கிரமாக முடிச்சிடணும், டைம் ஆயிடுச்சு நினைக்கிறேன். இரண்டாவது கேள்வி என்ன, பெண்கள் ஒரு ஆணை மாற்ற முயற்சிப்பதை எப்படி கைவிட வேண்டும்? அநேக பெண்கள் குடிகாரனை நான் திருத்திடுவேன், மோசமானவனை திருத்திடுவேன் அப்படிலாம் மேரேஜ் பண்ணிக்குவாங்க. எப்படியோ அவன் ஊதாரியா சுத்திட்டு இருந்தான், எப்படியாவது அவனை திருத்திடுவோம்னு சொல்லி. ஆனால் வேதம் சொல்லுகிற சில அறிவுரைகளை என்ன பண்ணுவோம் நீங்களும் நானும் பார்க்கணும். ஒரு பெண்ணை திருத்த முடியும், ஒரு ஆணை பெண்ணால் திருத்த முடியுமா அப்படின்னா வேதத்தின் அடிப்படையில் அவனை திருத்த முடியாது அப்படின்னு சொல்லு. வேதத்தின் அடிப்படையில் அவனை திருத்த முடியாது அப்படிங்கறதான் பதில். ஏன் சொல்லி ஒரு சில காரணங்களை உங்களுக்கு என்ன பண்ணுகிறேன் சொல்லுவேன். திருத்துவதற்கான சில வழிமுறைகளை என்ன பண்ணுகிறேன் சொல்லுவேன். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே சொல்கிறது, உன் ஆசை உன் புருஷனை பற்றிருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்ளுவான் அப்படின்னு சொல்லு. திருமணமான எல்லா பெண்களும் தன்னுடைய புருஷனை உயிரை போல நேசிப்பாங்க. வேதமானது சொல்லுது. வேதமானது வேற ஒண்ணு சொல்லுது, புருஷன் தகப்பனை தாயையும் தகப்பனையும் விட்டு என்ன பண்ணுவான், மனைவியோடு இசைந்திருப்பான் அப்படின்னு சொல்லுது. மனைவியோட போயிருவான் அப்படின்னு சொல்லி சொல்லுது, மனைவி பக்கம் போயிருவான் அப்படின்னு சொல்லுது. சரியா? உன் ஆசை புருஷனை பற்றிருக்கும் அப்படின்னு சொல்றதுனால, அவன் உன்னை ஆண்டு கொள்வான் அப்படின்னு சொல்றதுனால, ஆண்கள் பெண்கள் ஒரு ஆணை மாற்ற முடியும் அப்படின்னு நினைக்கிறதுல என்ன பண்ணணும், இடர்பாடு இருக்கிறது அப்படிங்கிறது. ஏனென்றால் ஆண்டவர் உண்டாக்கின ஆண்டவருடைய செயல்பாடு எப்படி இருக்கு, உன்னை ஆண்டு கொள்வான் அப்படின்னு சொல்லுகிற வசனம் இருக்கிறதுனால, நீங்க ஆண்டு கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது விரைத முடிவாக என்ன பண்ணும் அது இருக்கும் அப்படிங்கிறத வேதமானது இந்த வசனம் நமக்கு கருத்து சொல்லுது. வேற நீதிமொழிகள் புஸ்தகத்தை படிக்கும்போது, நீதிமொழிகள் 31:3, 21:2 இதெல்லாம் படிக்கும் பொழுது ஆண்டவர் மட்டுமே மாற்ற முடியும். ஒரு மனுஷனை மாற்றுகிறது, குடும்பத்தின் தலைவரை மாற்றுறது யாராலதான் முடியும் அப்படின்னா ஆண்டவரால மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்லு. எசேக்கியேல் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே அவருடைய உள்ளத்தை புதிய ஆவியை கட்டளையிட்டு
கல்லான இதயத்தை அவர் என்ன பண்ணுவாரு, அதை மாத்துவார் அப்படின்னு சொல்லி சொல்லுகிற வசனம் என்ன பண்ணி இருக்கிறதுனால ஆண்டவர் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், அதை செய்யணும். அதற்கு நீங்கள் நானும் என்ன பண்ணணும் அப்படின்னா ஜெபம் பண்ணணும். பெண்கள் என்ன பண்ணும், ஆணை மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி நினைக்க வேண்டாம். ஆனால் என்ன பண்ணும், நீங்க ஜெபம் பண்ணணும். ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, அந்த வேலையை அவர் செய்வார். ஜெபம் பண்ண தவறின பிள்ளைகள் நம்முடைய குடும்பத்துல ஆணை காப்பாற்றணும், இல்லைன்னா என்ன ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருக்கு, அதை எப்படியாவது என்னுடைய புருஷனை காப்பாற்றணும், என்னுடைய பையனை காப்பாற்றணும். ஆண்கள் பேச்சை கேட்பாங்களா அப்படின்னு கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நிறைய வரும் பொழுது என்ன பண்ணிருக்கு, நீங்க ஜெபம் பண்ணணும். ஜெபம் முக்கிய ஆயுதமாக என்ன பண்ணும், உங்களுக்கு செயல்படும். ஆண்டவர் உங்களுக்கு துணையாக இருப்பாரானால் குடும்பத்திலே மாற்றத்தை என்ன பண்ண முடியும், நீங்க பார்க்க முடியும். சங்கீத புத்தகத்திலே படிக்கிறோம், சங்கீத புத்தகம் 51:10, தேவனே சுத்த இருதயத்தில் என்னில் சிற்சியும், நிலைவரமான ஆவி என் உள்ளத்திலே புதுப்பியும் என்பதாக சொல்லி தாவீது என்ன பண்ணிருக்கு, பாடுவதை நம்ம பார்க்க முடியும். சுத்த இருதயத்தை ஆண்டவர் சிருஷ்டித்தால் மாத்திரமே மாறுதல் ஏற்படுமே தவிர நீங்கள் சொல்லுகிற அறிவுரையினாலேயோ நீங்கள் எடுக்கிற முயற்சியினாலேயோ அது கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. வேதத்துல நீதிமொழிகள் 21:9 சண்டை போட்டுட்டீங்கன்னா, 2 தடவை சண்டை போட்டீங்கன்னா நீங்க ஒரு பொழுதும் திருத்த முடியாது. சண்டை போடுகிற பொண்ணோட குடியிருக்கிற காட்டிலும் வீட்டின் மூலையில என்ன பண்ணிருக்கு, தங்கி இருக்கிறது நலம் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறதுனால அவங்க என்ன பண்ணிருக்கு, நீங்க கொஞ்சம் சண்டை போடுற பெண்ணா இருந்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க கவனமா இருந்துக்கணும். அதனால என்ன பண்ண முடியாது, புருஷனை திருத்தவோ மாற்றவோ உங்களுடைய எண்ணத்தினால சண்டை போட்டு மாத்திடுவோம் அப்படின்னு நினைக்கவோ அது முடியாது. கேரக்டரை மாத்துறது தேவனால மட்டும்தான் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். வேற ஒன்று சில செய்ய சொல்லுது, வேதமானது நமக்கு செய்ய சொல்லுது. 1 பேர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 1-2 வரைக்கும் நீங்க படிக்கும் பொழுது சாராளை போல சொல்லுது. சாராள் புருஷனை எப்படி ஆண்டவர் நினைச்சாள். ஆண்டவர்னு சொல்லி அவளுக்கு கீழ்ப்படி இருந்திருந்தாள். ஆண்டவர் சொல்லி எப்படி புருஷனுக்கு கீழ்ப்படுகிறீர்கள், ஆண்டவருக்கு எப்படி கீழ்ப்படிந்திருக்காங்களோ அதே போல புருஷனுக்கு கீழ்ப்படிந்தாள் என்பதாக சொல்லி நம்மளுக்கு சொல்லுது. 1 பேர் 3ஆம் அதிகாரம் 1-2, 5-6 வரைக்கும் நீங்க படிச்சு பாருங்க. அந்த பரிசுத்த ஸ்திரீகளும் கீழ்ப்படிந்திருந்தார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுது. அதனால அந்த கற்புள்ள நடக்கைகளை பார்த்து போதனையின்றி மனைவி நடக்கையினாலே ஆதாயப்படுத்திக் கொண்டார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுது. ஆகவே பெண் ஒரு ஆணை மாற்ற முடியுமா அப்படின்னா மாற்ற முடியும். நீங்க எப்படி இருக்கும்னா கற்புள்ள நடக்கைகளை அவர்களுக்கு முன்பதாக காமிக்கணும். நீங்க போதிக்க வேண்டிய அவசியம் இல்லை, கோவப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நடக்கையில என்ன பண்ணலாம், நீங்க நடந்து காட்டணும். உங்களுடைய கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து போதனையின்றி மனைவியின் நடக்கையினாலே ஆதாயப்படுத்திக் கொள்ளப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி எழுதப்படும். மத்தேயு புத்தகம் 7ஆம் அதிகாரத்துல 3-5 வரைக்கும் படிக்கும் பொழுது, உன் கண்ணுல துரும்பு இருக்கும் பொழுது உன் கண்ணுல என்ன உத்தரம் இருக்கும் பொழுது மற்றவன் கண்ணுல என்ன இருக்கு, துரும்பு இருக்கு, அதுதான் பெருசா தெரியும். மனைவிமார்கள் நீங்க பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு, பெண்கள் பார்க்க வேண்டியது அவசியம் இருக்கு. ஏன் குற்றம் எவ்வளவு பெருசா இருக்கா, ஏன் குற்றம் பெருசா இருக்கான்னு பாத்துக்கணும். ஏனென்றால் புருஷன் கண்ணுல சின்ன துரும்பு இருக்கலாம், உங்க கண்ணுல என்ன பண்ணுங்க பெரிய துரும்பு இருக்கலாம், சரியா, உத்தரமே இருக்கலாம். ஆனால் நம்ம என்ன சொல்லணும், நான் செஞ்சதெல்லாம் கரெக்டு, என் புருஷன் செய்யறதெல்லாம் தப்புன்னு சொன்னீங்கன்னா ஒரு பொழுதும் அவங்க திருந்த மாட்டாங்க. நீங்க திருந்தினாதான் அவங்க திருந்துவாங்களே தவிர அதனால நீங்க சொல்லுகிற அறிவுரையினாலேயோ ஒன்றும் என்ன பண்ணாது, மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது அப்படிங்கிறத படிக்க முடியும். நம்ம கண்ணுல குற்றம் இருந்துச்சுன்னா, நம்ம சைட்ல குற்றம் இருந்துச்சு, பெண்கள் சைட்ல குற்றம் இருந்துச்சுன்னா ஆண்கள் திருந்துவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. நீங்க அதை சரி பண்ணிட்டீங்கன்னா தானாவே என்ன பண்ண முடியும், மற்றவர்கள் புருஷன் என்ன பண்ணுவான், அதை சரி பண்ணி கொள்வான் என்பதாக சொல்லு. இனி 2 வார்த்தைகள் சொல்லிடு. இந்த அபிகாயிலை குறித்து வேத பகுதி சொல்லுது. அபிகாயிலும் அவனுடைய புருஷன் அவனோட பேச்சை கேட்கல. அவருடைய பேச்சை கேட்காமல் என்ன பண்ணா இருந்ததை நான் படிக்கும். 1 சாமுவேல் புத்தகம் 15ஆம் அதிகாரத்துல படிக்கும். ஆனால் அவள் ரொம்ப ஞானமான பிள்ளைதான். ஆனால் புருஷன் என்ன பண்ணல, அவருடைய பேச்சை கேட்கவே இல்லை அப்படிங்கிறது படிக்கும். சில வேளையில என்ன பண்ணலாம், அப்படி இருக்கலாம். ஆனால் உங்களை பார்த்து திருந்துற அளவுக்கு என்ன பண்ணுவோம், நீங்களும் நானும் நீங்க நடந்துக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது என்பதை என்ன பண்ணுவோம் புரிஞ்சுக்கணும். 1 கொரிந்தியர் 13:4-7 வரைக்கும் கடைசியாக சொல்லப்பட்ட வசனம். அன்பு நீடிய சாந்தம் உள்ளது, தயவு உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை. ஆகவே அன்பு அதிகமாக இருக்கிற இடத்துல
மாறுதல் கண்டிப்பாக வரும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவே 2 கேள்விக்கான பதில் என்ன பண்ணிருக்கோம் இந்த நாள்ல படித்திருக்கிறோம். என்ன படித்திருக்கிறோம் அப்படின்னா சொன்னா, இந்த அன்பு அதிகமாக இருக்கும் பட்சத்தில் மாற்ற முடியும். உங்களுடைய நடக்கைகள் நல்லவாக இருக்கும் பொழுது மாற்ற முடியும். நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது மாற்ற முடியும். நீண்ட சாந்தத்தோடு இல்லைன்றால் என்னுடைய குறை தன் குறையை நான் சரி பண்ணும் பொழுது புருஷனை மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி நமக்கு வேத பகுதி நமக்கு சான்றுகள் நமக்கு தரும். ஆகவே நமக்கு சொல்லப்பட்ட இந்த செய்தி கிறிஸ்தவ திருமணத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு, திருமணமாய் இருக்கிற பிள்ளைகளுக்கு இது மிக மிக முக்கியமானது. நாம் ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு நாளும் அடி எடுத்து வைக்கும் பொழுதெல்லாம் பிரச்சனைகள் சந்திக்கிறோம். ஆனால் ஒரு விதத்தில் அது சால்வ் பண்ணுறோம். ஆனால் கர்த்தருக்கேற்ற பிள்ளைகளாக நாம் சொல்லுகிற இந்த ஆலோசனைகள் எல்லாம் கேட்டு நடப்போமானால் கண்டிப்பாகவே நம்முடைய வீட்டிலே மாறுதல் வரும். நம்முடைய கணவர் நம்முடைய பேச்சை கேட்பாங்க. நம்முடைய கணவரை என்ன பண்ண முடியும், மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வேதமானது நமக்கு சொல்லும். ஆனா சில வேளையில இந்த சொல்லப்படுகிற அறிவுரைகள் எல்லாவற்றையும் நம்ம கேட்க தவறிட்டு என் கட்டளையினால நான் சொல்லுகிற வார்த்தையினால மாறணும் அப்படின்னு சொல்லி யாராவது நினைப்பீர்களானால் ஆண்களை நீங்க மாற்றவே முடியாது என்பதை என்ன பண்ணுகிறேன் சொல்லிக் கொள்கிறேன். ஏனென்றால் ஒரு வார்த்தை நம்முடைய எழுதிருக்கு, உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்வான் என்பதாக சொல்லியிருக்கிறதுனால நீங்கள் அதை செய்வதற்கு மிக கடினமாக இருக்கும் என்பதை என்ன பண்ணுறேன் உங்களுக்கு சொல்றேன். தெய்வ செய்தியை கேட்ட தேவனுடைய பிள்ளைகள் அனைவருக்கும் தேவன் கீழ்ப்படிதல் உள்ள எண்ணங்களையும் மனமாறுகிற எண்ணங்களையும் அன்பு செலுத்துகிற எண்ணங்களையும் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தர வேண்டும். ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் அது எல்லாவற்றையும் சரி செய்வதற்கு தேவனுக்கு முடியும். தேவனால் முடியும், தேவனுடைய வார்த்தையினால் முடியும். ஆனால் அந்த வார்த்தைகளை பயன்படுத்தி அது ஏற்ற நேரத்திலே ஏற்ற இடத்திலே பயன்படுத்துவோமானால் கண்டிப்பாக வெற்றி அடைய முடியும். இந்த குடும்ப வாழ்க்கை சந்தோஷமாகவும் சமானத்தோடும் இந்த உலகத்தில் என்ன பண்ணுவோம் கண்டிப்பாக இருக்கும். பரலோகத்தை என்ன பண்ண முடியும், நாம் அடைய முடியும். பரலோகத்தினுடைய சிந்தை உள்ளவர்களாக என்ன பண்ணும், பூமியிலே வாழ முடியும். குடும்பம் ஒரு நரகமாக இருக்காது, குடும்பம் ஒரு சொர்க்கமாக என்ன பண்ணும் திகழும். தேவன் தாமே உங்கள் யாவரையும் ஆஸ்வதிப்பாராக. ஆம், ஜெபிப்போம். இரக்கத்தில் ஐஸ்வரியமுள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த நாளுக்கு அவங்களுக்கு நன்றி சொல்கிறோம். இத்தனையோ இடர்பாடுகள் தாண்டி குடும்பங்களை நடத்தி கொண்டிருக்கிறோம் என்பதை நீ அறிந்திருக்கிறீர். ஒவ்வொரு நாளும் பிசாசனுடைய தந்திரங்கள் மேற்கொள்வதை நாங்கள் பார்க்கும் பொழுது உம்முடைய வார்த்தையினாலே அவனை ஜெயிக்கிறோம் என்பதை நாங்கள் புரிந்திருக்கிறோம். இந்த வேளையிலும் வசனங்களை படித்தோம். அதை ஆழமாக சிந்தித்து நடப்பதற்கான செயலை எங்களுக்கு தாங்க. எங்களுடைய சுய முயற்சி வீண் என்பதையும் சுய ஆலோசனைகள் அற்பமானது என்பதையும் நிரந்தரமற்றது என்பதையும் அறிந்திருக்கிறோம். வேதத்தில் இருந்த அற்புதமான வசனங்களை இந்த பிள்ளைகளுக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன். கர்த்தர் அந்த பிள்ளைகள் இந்த வசனங்களை பார்த்து திருந்துவதற்கு உதவி செய்யும். பசுத்த ஆவியுடைய இடைபாடுதல் ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கவும், சந்தோஷம் மகிழ்ச்சியும் இருக்கவும், குடும்பத்திலே கீழ்ப்படிதலும் கர்த்தாவே கர்த்தருக்கு பயப்படுகிற பயமும் ஓங்கி இருக்கும் உதவி செய்யும். வந்திருந்த குடும்பங்கள் அனைவரையும் ஆசுவதிங்க. பிள்ளைகள் இருக்குமானால், பேரப்பிள்ளை இருக்குமானால் எல்லாரையும் ஆசுவதிங்க ஆண்டவரே. கர்த்தருக்கு ஏற்ற குடும்பமாக, பரலோகத்துக்கு ஏற்ற சிந்தை உடையவளாக வாழ்வதற்கு உதவி செய்து காத்து உம்முடைய சத்தியத்தையும் வார்த்தைகளையும் அநேகருக்கு சொல்லி அநேகரை சமாதானத்துக்கு உட்படுத்துகிற குடும்பங்களாக இந்த குடும்பங்கள் மாறுவதற்கு உதவி செய்யுங்க, வழிநடத்துங்க. கணவரும் மனைவியும் ஒன்றாக இசைந்து செயல்படுவதற்கு நீர் திட்டம் வைத்திருந்தீர் கர்த்தாவே. ஆனாலும் நாங்கள் என்னென்ன வார்த்தைகளை விட்டிருக்கிறோமோ அவற்றை எல்லாவற்றையும் கவனித்து பார்த்து நாங்கள் மீண்டும் அதே வண்ணமாக இணைந்து செயல்படுவதற்கு உதவி செய்யுங்க, காத்துக்கொள்ளும் வழி நடத்தும். இந்த ஜூம் மீட்டிங் நடத்துகிற பிள்ளைகளோடு இருந்துருங்க. இந்த கோயம்புத்தூர் திருப்பூர் செக்ஷனை நீர் ஆசுவதிங்க, நடத்துகிற மகனை ஆசுவதிங்க, பலப்படுத்துங்க. போதர் எல்லாரும் அமைதியும் சந்தோஷம் மகிழ்ச்சியும் அடைந்து உம்முடைய சத்தியத்தின் பிரகாரம் கீழ்ப்படிந்து நடக்க குடும்பத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் சமானத்தை கட்டளையிட்டு ஆஸ்வதிக்க வேண்டுமா கர்த்தர் மெய்ப்பெருமா இயேசு நாமத்திலே கெஞ்சி கேட்கிறோம், இறக்க நிறைந்த பரமபிதாவே, ஆமென். என் ஆத்மாவை கர்த்தரை சோஸ்திரி, என் முழு நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை சோஸ்திரி, அவர் செய்த சகலவரும் மறைவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பசுத்த வழிநடத்தலும் இன்றும் என்றும் சதாகலமும் இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு பிள்ளையோடும் ஆசீர்வாதமும் இருப்பதாக. ஆமென்.